தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன வங்கத்தை சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் தேனி புரட்சியாளரையும் எஸ்.ஆர். தமிழரையும் இவர்கள் அனைவரையும் இரு மலர் பாதங்களை தொட்டு வணங்கி என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமா தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் சார்பாக முதல் கண் என் பணிவான வணக்கத்தை மரியாதையும் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த டிஎன்டி விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்ட அமைப்பினுடைய தலைவர்களையும் குறிப்பாக மூர்த்தி தேவர் தம்பி ராஜாமரவன் கோயில்பட்டி செல்வம் போன்றவர்களை அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த செயல் மரபர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் என் வணக்கத்தை மரியாதையும் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டமானது எதற்காக தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இழந்த அந்த சலுகைகளை மீண்டும் பெறுவதற்காக உங்களை புதுசா எங்க சலுகை கொடுங்கன்னு சொல்லி பிற சமூகத்தினரை போல நாங்க போராடல. ஆங்கில அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த சலுகைகளை மீண்டும் எங்களுக்கு தாருங்கள். யாரோ இந்த நாட்டையே சேர்ந்தவன் இந்த தேசத்திற்காக அந்நியனாக இருந்த ஒரு ஆங்கிலேயன் எங்களை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு சலுகைகளை வழங்கினார். ஆனால் இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டினுடைய மக்களை வைத்து அரசியல் பிளப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களுடைய சலுகைகளை பறித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை உண்மையிலே வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். எங்களுடைய சமூக மக்கள் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ படையில் 75% இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சமூகம் எங்களுடைய சமூகம். அப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கு வீதியிலே இறங்கி எங்களுடைய கோரிக்கைக்காக போராடுகிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனவேதனையோடு நாங்கள் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இங்கே போகின்ற பார்க்கின்ற அனைத்து மக்களாக இருக்கட்டும், நீங்கள் சுவாசிக்கின்ற சுவாச காத்து எங்களுடைய சமூக மக்கள் வாங்கி கொடுத்த சுவாச காத்து. ஆனால் நாங்கள் ஏதோ எங்களுடைய கோரிக்கையை வீம்புக்கு கேட்கிறோம் என்று நினைக்க கூடாது. நாங்கள் எங்களுடைய விடுதலை, தேச விடுதலைக்கு நாங்கள் பாடுபட்டோம். இந்த தேச விடுதலை பெற்றது. ஆனால் எங்களுக்கு இன்னும் விடுதலை வரவில்லை. எங்கள் விடுதலைக்காக நாங்கள் வீதியிலே அமர்ந்து இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் தேவர் சமுதாயத்திற்கு ஆர்ப்பாட்டமும் உண்மையிலே போராட்டமும் சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் என்பது அரசாங்கத்திற்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். நாங்கள் வங்கத்து சிங்கம் நேதாஜியை குருவாக கொண்டவர்கள், தெய்வ திருமணம் ஐயா பசுமன் முத்துலிங்க தேவரை தெய்வமாக கருதுவர்கள். எங்களுக்கு வீரத்துக்கு பஞ்சமில்லை என்பது உங்கள் அரசாங்கத்திற்கு தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். ஆனால் சாமவேத தண்டம் என்று சொன்னது போல நாங்கள் சாமமாக சமாதானமாக கேள்வி வைக்கிறோம். எங்களை கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் நாங்கள் தண்டத்தை எடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய விடுதலை, இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட இனம், எங்களுடைய விடுதலைக்கு நாங்கள் என்ன இந்த தேசம் ஆங்கிலேயே ஏற்ற எங்களுக்கு உங்களை ஏற்பதற்கு வெகு நேரம் ஆகாது. ஆனால் நாங்கள் அமைதியாக போராடுகிறோம். எங்களுடைய அமைதியை நீங்கள் தவறாக எண்ணிக்கொண்டு இவர் சாந்தமாக போராடுவார்கள் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி கட்சியில் இருக்கிறது. நாங்கள் சென்ற முறை ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடு இடத்திலே போய் சென்று டிஎன்டி அனுமதி தர வேண்டும், டிஎன்டி சலுகைகள் எங்களுக்கு அந்த சாதி பட்டியலை எங்களுக்கு மீண்டும் எம்பிசியிலிருந்து நீக்கம் பெற்று டிஎன்டி தர வேண்டும் என்று பிரகாஷ் ஜவடேகர் அவரிடத்திலும் நான் கோரிக்கை வைத்தேன். வெங்கைய நாயுடு அவர்களிடத்திலும் மத்திய மந்திரியிடத்திலும் கோரிக்கை வைத்தோம். பொன் ராதாகிருஷ்ணன் இடத்திலும் நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது அவர்கள் 3 பேரும் சொன்ன ஒரே கருத்து, நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். 65 ஆண்டுகளாக போராடிய குறவர் இனத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்திலே அவர்களை எஸ்சி பட்டியலில் நாங்கள் சேர்த்து விட்டோம். ஆனால் நீங்கள் மாநில அரசாங்கத்திற்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாநில அரசாங்கம் அதுக்கு தடையில்லா சான்றிதழ் தருவோம் என்று சொன்னால் நாங்கள் தருவதற்கு எந்த தயக்கமும் இல்லை என்று சொல்லி மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. நேற்றைக்கு கூட பெரிய ஒரு ஐயா வந்திருந்தார். ஒரு மாநில செயலாளரை நான் பிஜேபியினுடைய முக்கிய பொறுப்பாளரை சந்தித்து டிஎன்டி விஷயமாக பேச போயிருந்த பொழுது ஐயா பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். நாங்கள் இருவருமே கலந்து பேசினோம். ஆனால் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது.
மாநில அரசாங்கத்திற்கு என்ன எங்களுடைய போராட்டம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம். இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் இதுவரைக்கும் செவி சாய்க்கவில்லை. சட்டமன்றத்தில் எந்த அமைச்சர்களும் பேசவில்லை, எந்த எம்எல்ஏக்களும் பேசவில்லை. இந்த சமுதாயத்திலிருந்து எத்தனை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒருவர் கூட இந்த சமுதாயத்திற்காக பேசவில்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாங்கள் வன்முறையை கையில் எடுப்போம் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கையாக விடுகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் எங்க சுதந்திரத்தை பெறுவதற்கு வெகு நேரம் ஆகாது. இருந்தாலும் தமிழக அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். எங்களுடைய டிஎன்டி போராட்டமானது இது ஈரோடு நின்று விடாது, தமிழகம் எங்கும் தொடரும். உண்ணாவிரத போராட்டமாக இல்லை, ஆர்ப்பாட்டமாக இல்லை, வேறு விதமான போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம் என்று கூறி இங்கே 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்திருக்கிறார்களாம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். எங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு நீங்கள் யார்? நீங்கள் போட்டிருக்கும் யூனிஃபார்ம் காக்கி சட்டை நாங்கள் கொடுத்தது, மங்கத்தை செய்யும் நேதாஜி கொடுத்தது. அந்த காக்கி சட்டை இங்க ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் ஒரு செல்போனில் போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த செல்போனிற்கு போட்டோ பிரிட்டிஷ் கொடி பொறுத்திருக்கிறது அந்த கவர்ல. எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த விசுவாசம்? நாங்கள் இந்த டிஎன்டி போராட்டத்திற்காக எந்த நிலையும் அடைவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். பல்வேறு வரலாறுகளை சொல்லியிருப்பார்கள். டிஎன்டி என்றால் என்ன, எதற்காக, யார் இந்த குற்ற பரம்பரை சேர்ந்தவர் என்று பல்வேறு தரப்பு மக்களும் இங்கே இருக்கவர்கள் வரலாறு சொல்லியிருப்பார்கள். அந்த வரலாறை நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. ஆகையால் நான் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.